Yes. வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 10 CBSE channel. நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். Yes, hi everyone. Good morning everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes டா பசங்களா, ரெடியா? குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாமா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் குயிக்கா ரிவைஸ் பண்ணுவோம். நம்ம புதுசா we not going to study anything at all. Okay, so குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு at the end I will tell you how to present the paper, how to manage questions. எப்படி present பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது நான் லாஸ்டா சொல்லி தந்துறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களா ரெடியா? டோன்ட் பேனிக் அட் ஆல். ஹாய், குட் மார்னிங். ஹாய் ஜெயகிருஷ்ணன். ஹாய் தரணி. எஸ், ஹாய் காட்கோ. ஹாய், ஹலோ. எல்லாரும் ரெடியா? இதே எனர்ஜியில போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, ஸோ திஸ் எக்ஸாம் gonna be very easy for you. Okay, yes, till what time? 6:45. அதுக்கு முன்னாடி I will finish because you guys have to go, no? Okay, fine. Yes. பசங்களா, ரியல் நம்பர்ஸ்ல எல்லாம் நீங்க என்ன படிச்சீங்க? ரியல் நம்பர்ஸ்ல ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுல என்ன படிச்சீங்க? ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. ஒன்லி ரிவிஷன், நோ கொஸ்டின்ஸ் டுடே. இன்னைக்கு கொஸ்டின்ஸ் கிடையாது, ரிவிஷன் மட்டும்தான். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல என்ன சொல்றாங்க? ஒரு காம்போசிட் நம்பரை ஐ கேன் டிவைட், இல்லாட்டி அந்த காம்போசிட் நம்பரை எனக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷனா ரெப்ரசன்ட் பண்ணலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷனா என்ன பண்ணலாம்? ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ தட் இஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் எப்பவுமே கேட்குற ஒரு நம்பர் 7 into 11 into 13 plus 13 இது ஒரு காம்போசிட் நம்பரா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நீ காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துட்டு மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? கிளியர்? So whoever still stays at the end, I will teach you how to present. ஒரு டாப்பர் மாதிரி எப்படி உன்னோட பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணும், லாஸ்ட் உனக்கு ஈவன் நீ கால்குலேட் பண்ணது எல்லாத்துக்குமே நீ ரீசெக் பண்றதுக்கு டைம் கிடைக்கிறது வரைக்கும் நான் உனக்கு சொல்லி தந்துடுவேன். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த தியரம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? ப்ரூஃப் ஆஃப் இர்ராஷனாலிட்டியில யூஸ் பண்ணுவோமா? ப்ரூஃப் ஆஃப் இர்ராஷனாலிட்டி. If P is a prime, if P is a prime and P square divides A square, then P divides A where A is a positive integer. Okay, where P is positive integer, proof of irrationality ல யூஸ் பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம கிட்ட சொல்றாங்க √2 irrational. prove that √2 is irrational அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா what you have to do? என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணணும் இல்லையா? √2 எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். எல்லாத்துக்குமே the same procedure. இதை மட்டும் நீ படிச்சுட்டு போ, மற்றது எல்லாமே உன் கையில இருந்து நீயே எழுதிடுவ. சரியா? ஓகே, ஸோ √2 என்ன சொல்லணும்? √2 நம்ம ஃபர்ஸ்ட் என்ன, what we have to contradiction. வெரி குட். √2 is rational அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். நல்லா தெளிவா எழுதுனாதான் அந்த மார்க் உனக்கு கிடைக்கும். மார்க் நீ எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணா அவங்களும் மார்க் போடுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க. ஓகேவா? உனக்கு தெரிஞ்சது எல்லாமே நீ எழுதிதான் ஆகணும். let us assume. இது நீ டு த கான்ட்ரரி நீ எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியா தான்ப்பா இருக்கும். டோன்ட் வரி. √2 ரேஷனல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? தட் இஸ் √2 இஸ் ரேஷனல் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அசியூமிங். ஸோ அப்போ நம்ம ரெண்டு இன்டீஜர்ஸ் நம்ம இது பண்றோம். ஏன் √2 ரேஷனல்? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் எப்பவுமே நமக்கு P/Q ஃபார்ம்ல எழுதலாம், இல்லாட்டி RS/by ஃபார்ம். ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர், ஒரு டினாமினேட்டர் அந்த ஃபார்ம்ல உனக்கு என்ன பண்ணலாம்? யூ கேன் represent a rational number. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ரெண்டு சைடுமே நீ ஸ்கொயர் பண்ணிக்கணும். and also you have to write A and B co-prime numbers அப்படின்னு எழுதிக்கணும். A and B co-prime numbers அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ அப்புறமேல் நீ ரெண்டு சைடு நீ இது பண்ணலாம், இல்லாட்டி B இந்த சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா B √2 is equal to A அப்படின்னு வரும். B √2 is equal to A. Squaring on both sides. So first rational prove பண்றீங்க. R/S இல்லாட்டி P/S ஒரு co-prime அப்படின்னு சொல்றீங்க. அந்த சைடு B எடுத்துட்டு போறீங்க. Squaring on both sides. So அப்படின்னா you will get A square.
a square is equal to 2b square அப்படின்னு வருமா பசங்களா a square is equal to 2b square அப்படின்னா 2 divides a 2 divides a 2 divides a square 2 divides a square அப்படின்னா 2 divides a அப்படின்னு எழுதலாமா 2 divides a அப்படின்னு எழுதலாமா from the theorem இப்ப படிச்ச அந்த தியரத்துல இருந்து எழுதலாமா சோ அதுதான் இந்த 2 divides a square அப்படின்னா 2 divides a okay clear yes so அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து ஓகே a க்கு வந்து 2 is a factor அப்படி தெரிஞ்சிச்சு a க்கு வந்து 2 is a factor அப்படி தெரிஞ்சிச்சு சோ அப்படினா a is equal to sum 2c ஏனா c வந்து ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் ஒரு நம்பரை நான் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் 2c அப்படினு ரெப்ரசன்ட் பண்ணுவேனா சோ a is equal to 2c so 2 வந்து c is some integers ஓகேவா c is some integers c is some integer so a எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் நான் வந்து 2c அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ஓகே எங்கெல்லாம் a தெரியுதோ அங்க நான் 2c அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அதுதான் இந்த ஸ்டெப் okay substituting for a we get 2b square is equal to 4c square okay va so இதுதான் நம்மளோட first equationல 2b square is equal to a square அப்படினு இந்த equationல I'm going to substitute a is equal to 2c அப்படி இருக்கும்போது எனக்கு b square is equal to 2c square கிடைக்குமா so இங்க பாருங்க b square divides 2 அப்படினா 2 divides b square அப்படினா 2 also divides b so அப்படினா a க்கும் b க்கும் ஓகேவா a க்கும் b க்கும் இல்லாட்டி r க்கும் s க்கும் நீ whatever a by b எடுத்தியா அப்ப வந்து இந்த a by b க்கு வந்து என்ன உனக்கு வந்து தெரிய வருது ஓகே அவங்களுக்கு வந்து 2 is a factor ரெண்டு பேருக்குமே காமனா ஒரு 2 is a factor இருக்குன்னு தெரிய வந்துச்சு ஓகேவா சோ அப்படி இருக்கும்போது நம்ம அசியூம் பண்ணது என்னது கோப்ரைம் நம்பர்ஸ் அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்கும் ஆனா இங்க வந்து we got 2 as factor more than one factor so அப்ப நம்ம அசியூம் பண்ணது என்னது தப்பு okay whatever we assumed is wrong so therefore root 2 is rational okay 5 plus 2 root 2 5 plus 2 root 2 வந்து எதுமே கிடையாது இங்க பாருங்க 5 plus root 3 is equal to p by q போடுங்க whole square பண்ணுங்க whole square ஓகேவா whole square பண்ணுங்க இல்லாட்டி இப்படி கூட பண்ணலாம் f5 root 3 is equal to p by q and இதுல இருந்து நீ வந்து root 3 is equal to p minus p by q minus root 3 அப்படின்னு வரும் சாரி root 5 அப்படின்னு வரும் கரெக்டா so root 3 is equal to p minus q 5 divided by q வரும் root 3 is always rational p into q 5 divided இல்லாட்டி 5q divided b எப்பவுமே ஒரு rational number தான் வரும் ஓகேவா ஒரே rational number தான் வரும் so அதனால இது வந்து என்னது root 3 is not equal to this because this will always give a rational number therefore LHS is not equal to RHS ஜெய் கிருஷ்ணன் அதான் இங்க போட்டிருக்கேன் root 2 plus root 3 is irrational given root 6 is ஒண்ணுமே இல்ல இதே ஸ்டெப் தான் இங்க பாருங்க இப்ப root 2 plus root 3 இருக்கா அத வந்து p by q ஃபார்முலா எழுதுங்க ஹாய் பூபேஷ் whole square பண்ணுங்க ஓகேவா whole square பண்ணுங்க so that is you will get root 2 square 2 plus 3 plus 2 root 6 is equal to p square by q square இங்க 5 வருமா 5 plus 2 root 6 is equal to p square by q square வருமா okay so 2 root 6 என்ன வரும் that is equal to p square minus 5q square divided by q square what is root 6 p square minus 5q square divided by 2q வரும் so root 6 இந்த சைடு வந்துரும் next that is l என்னடா இது RHS வந்து always rational number it will give so is root 6 already வந்து irrational சொல்லிருக்காங்க RHS is not equal to LHS that's it square பண்ணுங்க rearrange பண்ணி எழுதுங்க அவ்வளவுதான் நீ எழுதுறதுல தான் இருக்கு ஓகேவா whatever you write அதுல தான் நீ வந்து எப்படி கன்வே பண்றியோ அப்படி உனக்கு வந்து மார்க் கிடைக்கும் okay clear
So next பாருங்க important ஆன formula product of two numbers is equal to product of HCF and LCM. HCF is always a factor of HCF is always a factor of LCM. Always a factor of LCM. LCM factor of LCM. LCM ஓட factor தான் HCF. Clear? Yes. LCM and HCF எப்படி கண்டுபிடிக்கிறது பசங்களா? LCM and HCF. LCM அப்படினா LCM. LCM வந்து பாருங்க LCM. LCM னா உன்னோட expected. ஓகேவா? LCM எப்படி எடுக்கிறது? Prime factorization எடுத்து highest powers. ஓகேவா? Highest powers தான் LCM ல எடுக்கணும். எல்லா factors ஓடையும் எல்லா ஃபேக்டர்ஸும் நீ எழுதணும் அவங்களோட ஹையஸ்ட் பவர் யூ ஹேவ் டு டேக் அதே மாதிரி HCF என்னப்பா வரும் HCF வந்து காமனா இருக்கிறவங்கள ஓகேவா காமன் ஃபேக்டர்ஸ் அவங்களோட லோவஸ்ட் பவர் வேர்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணும் வேர்ட் ப்ராப்ளம் எஸ் ஹாய் சிவசரன் வேர்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணும் வேர்ட் ப்ராப்ளம் வந்துட்டு நல்லா உட்கார்ந்து நல்லா ரீட் பண்ணுங்க 2 to 3 டைம்ஸ் ஹாய் கனி ஹாய் 2 to 3 டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும் ரீட் பண்ணணும் கொஸ்டினை அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க ரூம்ஸ் கேட்டிருக்காங்களா இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க மேபி நம்பர் ஆஃப் ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஹாய் சாயடிட்ஸ் ஹாய் ஹரிகிருஷ்ணன் ஹாய் ஹலோ குட் மார்னிங் எஸ் நோ நெகட்டிவ் டாக்கிங் அப்படிதான் இருக்கும் படிச்சா அப்படிதான் இருக்குப்பா படிச்ச மாதிரியே இல்லை அப்படின்னு தான் தோணும் ஓகே டோன்ட் வரி நீங்க நிறைய பாக்குறீங்க நிறைய கொஸ்டின்ஸ் பாக்குறீங்க அதனாலதான் டோன்ட் வரி ஸோ இங்க பாருங்க ஸோ நல்லா கொஸ்டினுக்கு ரீட் பண்ணதுக்கு அப்புறம் எதை பத்தி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் கீப் இன் மைண்ட் அப்புறமேல் வந்து எல்சிஎம் எப்போ எடுக்கணும் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ஆன்சரை விட எக்ஸ்பெக்டட் ஆன்சர் அதிகமா வருது அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும் லெஸ்ஸா வருது டிவைட் பண்ணும்போது எல்லாமே HCF தான் வரும் okay clear smallest divisible LCM largest that divides HCF okay clear yes so அதான் வந்து நம்மளோட ரியல் நம்பர்ஸ்ல இருக்கு ரியல் நம்பர்ஸ் அப்படியே நம்ம பாலினாமியல்ஸ்ல போனோம் அப்படின்னா பாலினாமியல்ஸ்ல வந்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இல்லாட்டி ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் k into x square plus sum of zeros in இங்க மைனஸ் தான் வரும் ஓகே மைனஸ் x square minus k into x square minus sum of zeros into x plus product of zeros இல்லையா product of zeros பசங்களா ஒரு question PDF இல்லையா எனக்கு I am really sorry because I didn't get the correct instructions that's why அதனால என்னால கொடுக்க முடியல I'm extremely sorry okay yes downstream upstream yes I will teach don't worry okay இப்போ பசங்களா ஒரு question I will ask ஏதோ எனக்கு கேட்கணும் போல தோணுது so இப்போ வந்து ரெண்டு ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க உங்ககிட்ட ஓகேவா suppose alpha is equal to -2 and beta is equal to 0 okay how many possible 45 minutes only 45 minutes yes how many quadratic equation you can make illati how many quadratic polynomials how many quadratic polynomials you can make எவ்வளோ polynomials எவ்வளவு polynomials உன்னால quadratic polynomials you can make so that the roots of the given roots வந்து alpha is equal to -2 இருக்கணும் beta is equal to 0 இருக்கணும் ஓகே ஸோ அந்த மாதிரி எவ்வளவு quadratic polynomials உன்னால உருவாக்க முடியும் எஸ் இன்ஃபைனைட் வெரி குட் இன்ஃபைனைட் எஸ் வெரி குட் ஸோ இந்த k represent பண்ணது இல்லையா this k நீ k equal to 1 இல்லப்பா இன்ஃபைனைட் வரும் ஓகேவா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாலினாமியல்ஸ் யூ கேன் மேக் டோன்ட் பேனிக் உனக்கு தெரியலனா ஓகே இப்போவாச்சும் எனக்கு தெரிஞ்சதே அப்படின்னு நினச்சிக்கோ ஓகே மோர் தேன் உனக்கு மோர் தேன் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாலினாமியல்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் யூ கேன் மேக் குட் மார்னிங் பசங்களா குட் மார்னிங் ஸோ இப்போ வந்து கேக்கு வந்து நீ எவ்வளோ வேல்யூஸ் போட்டுகிட்டே இருக்கியோ அவ்வளோ பாலினாமியல்ஸ் உனக்கு வந்து யூ கேன் மேக் ஹவு மெனி லைக் வாட் எவர் k is equal to 1 k is equal to 2 k is equal to 3 ஸோ எவ்வளோ நீ கேக்கு வேல்யூ கொடுக்குற அவ்வளோ பாலினாமியல்ஸ் வந்து உனக்கு வந்துட்டே இருக்கும் அவங்களோட எல்லாரோடைய 0 வந்து ஆல்ஃபா is equal to -2 and beta is equal to 0 தான் இருக்கும் ஓகேவா இன்ஃபைனைட்
infinite. I will finish it in 45 minutes, don't worry. Okay, so alpha plus beta is equal to minus b by a, sum of the roots, alpha beta is equal to c by a, product of the roots. Clear? Okay. So இதுல வந்து ஒரு important ஆன ஒரு like equation alpha square plus beta square இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா alpha plus beta நமக்கு என்னன்னு தெரியும், alpha plus beta the whole square is equal to alpha square plus beta square plus 2 alpha beta வா. So எனக்கு வந்து alpha square plus beta square தான் தெரியணும். So alpha plus beta the whole square minus 2 alpha beta is equal to 0. This equation ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, no 10:30 எல்லாம் கிடையாது, உங்களுக்கு எக்ஸாம் எழுத வேணாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. டேய் நான் 45 மினிட்ஸில் எண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னால் 93% உங்களுக்கு எங்கே வேணாலும் கிடைக்கும்பா. யூ வில் கெட் இட் ஈஸிலி. ஓகே, யுவர் ட்ரீம் காலேஜ் எதுவோ உனக்கு வந்து என்ஐடியில் வந்து கிடைச்சிரும். ஓகே, டோன்ட் வரி. வெரி குட் பர்சன்டேஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி குட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராமநாதன். ஓகே, இப்போ பாருங்க நம்மளோட லீனியர் பேர் ஆஃப் இக்குவேஷன்ல மெயினா நீ வந்து யோசிச்சு வச்சுக்கணும் கன்சிஸ்டன்ட், இன்கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் அப்படின்னா சொல்யூஷன் இருக்கும், கன்சிஸ்டன்ட் அப்படின்னா இட் வில் ஹாவ் அ சொல்யூஷன். செட் டு பி கன்சிஸ்டன்ட் ஹேஸ் அ சொல்யூஷன். சொல்யூஷன் இருந்தா அவங்க கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இல்லையா அவங்க வந்து கன்சிஸ்டன்டே கிடையாது. புரியுதா? எஸ். If the system has unique solution, then it is independent. இது பாருங்க, system of solution has unique solution அப்படின்னா unique solution ஒரே ஒரு solution இருந்தா உங்களை independent அப்படின்னு சொல்லுவோம். If it has infinite number of solution, then it is dependent. Yes, definitely 7 before 7 is dependent. Okay வா? It means that one variable depends on the each other. Clear ஆ? இங்க பாருங்க, யூனிக் சொல்யூஷன் இல்லாட்டி ஒன் சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட். ஓகேவா? இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். இன்ஃபைனைட் சொல்யூஷன். ஓகே, இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம வந்து டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது பாருங்க, ஸோ யூனிக் சொல்யூஷன், கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் அப்படின்னலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் அட் ஒன் பாயிண்ட் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், ஒரே ஒரு சொல்யூஷன். வேர் a1 by a2 is not equal to b1 by b2, a1 by a2 is not equal to b1 by b2. அவங்க வந்து ஒரே இடத்துல தான் இன்டர்செக்ட் பண்ணுவாங்க. it will intersect at only one. ஓகே, only one, ஒரே ஒரு இதில் தான் இன்டர்செக்ட் பண்ணுவாங்க. அது வந்து a1 by a2 not equal to b1 by b2. கிளியர்? அதே மாதிரி இப்போ சப்போஸ் இவங்களுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன், அப்போ இவங்களை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன், டிபெண்டன்ட் சிஸ்டம் இல்லாட்டி கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் அப்படின்னு. ஓகே, எஸ். இருங்க ஐ வில் டெல் யூ. நோ சொல்யூஷன். இப்போ வந்து லைன்ஸ் பேரலா இருக்கு. ஓகேவா? லைன்ஸ் வந்துட்டு பேரலா இருக்கு அப்படின்னா a1 by a2 b1 by b2 not equal to c1 by c2. புரியுதா? ஓகே, அவங்களுக்கு வந்து நோ சொல்யூஷன், இன்கன்சிஸ்டண்டா இருக்கும். ஓகேவா? இன்கன்சிஸ்டன்ட். கிளியர்? இப்போ வந்து ஒரு லைனுக்கு மேல இன்னொரு லைன், இன்சிடென்ட் லைன், கோ இன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. அவங்களுக்கு நம்ம வந்து என்னன்னு சொல்லுவாங்க, infinite number of solution and they are dependent. If x equal to 0, y is equal to 0, what solution? And y is equal to 0 and y is equal to 7, what solution? Plot பண்ணிட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பிளாட் பண்ணுங்க, பிளாட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடி. இப்போ வந்து ஐ திங்க் இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்களோ, 6,0. ஓகே, 6,0 அண்டு 0,7. 0,7 இது ஒரே ஒரு லைன் தானே இப்போ இருக்குது. இந்த ஒரு லைனை வச்சு நீ எப்படி சொல்யூஷன்? 2 லைன் கொடுப்பாங்க. 2 லைன் இருந்தால் தான் நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஒரு லைன்னா சொல்யூஷன் எல்லாம் கிடையாது, 2 லைன் வரும். ஓகே, ஏஜ் கொஸ்டின் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. லீனியர் இக்குவேஷனும் குவாட்ராட்டிக் இக்குவேஷனுக்கும் ஏஜ் கொஸ்டின் நான் வந்து சொல்லித்தரேன். லீனியர் இக்குவேஷன் அண்ட் குவாட்ராட்டிக் எப்பவுமே லீனியர் இக்குவேஷன்ல பாருங்க, லீனியர் இக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ்ல அவங்க தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன்.
குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல what they will do, அவங்க வந்து கம்பேர் பண்ணிடுவாங்க. they will start to compare. இவன் வந்து இவ்வளோ அதிகமா நடந்தான், இவன் வந்து இவ்வளோ அதிகமா எடுத்து இந்த மாதிரி பண்ணா, அதிகம், இவனை விட அவனை விட, more than, less than, greater than, it takes, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா it will depends. அது வந்து ஃபுல்லா வந்து என்னது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. கிளியரா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ வந்து அவங்க எதுவுமே பண்ணல. இப்போ வந்து சப்போஸ் இவங்க வந்து இவ்வளோ இது பண்ணாங்க, அது அடுத்த ஒரு இன்சிடென்ட்ல இவங்க வந்து இவ்வளோ பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இல்லாட்டி ரெண்டு சிச்சுவேஷன் சொல்றாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, எஸ், சேலஞ்ச் அக்செப்டட். இதுவரை கம்ப்ளீட்டட் சேலஞ்சர். ஓகே, 645 மேக்ஸிமம். A point lies on the segment x 0, y in such a way that xa by ya is equal to 2 by 3. Okay, xa by 2a by that is equal to 2 by 3. அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா either x is equal to அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, x is equal to சொல்லிட்டு அப்படின்னு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே டீரெக்ஸ் பாய்ஸ், கிளியரா? ஸோ நான் வந்து புது கொஸ்டின் சால்வ் பண்ணா அப்படி வேணாம்னு நினச்சிட்டு இருக்கேன். கான்செப்ட் மட்டும் we will just learn. கான்செப்ட் எய்தர் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது, எக்ஸ்ஏ பை ஒய்ஏவா இப்படியா இருக்கு, எக்ஸ்ஏ பை ஒய்ஏ இப்படியா உங்களோட இது, அப்படின்னா ஏஏ கேன்சல் ஆயிரும் அப்படியா? ஓகே, கரெக்டாக கொஸ்டின் சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக சொல்லி தந்துடுவேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ சப்போஸ் எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y/3. இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பாயிண்ட் கண்டுபிடிங்க யூசிங் திஸ். என்ன சொல்லலாம், அதுல இருந்து இப்போ வந்து given x 6,0 and என்னது 6,0 and -4,1 இதுல இருந்து k/1 யூஸ் பண்ணி ரேஷியோஸ் கண்டுபிடிங்க. ரேஷியோஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, எஸ் எஸ். ஸோ ஏஜ் கொஸ்டின் வரும்போது எப்பவுமே எழுத வேண்டியது ப்ரெசன்ட் ஏஜ் எழுதணும், ஃபியூச்சர் ஏஜ் எழுதணும், பாஸ்ட் ஏஜ் எழுதணும். எப்பவுமே ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா எக்ஸ் + 5 அப்படியே எழுதிடணும். அப்புறமேல தான் நீ வந்து 2 times of that 5 times of that அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் ஏஜ், ப்ரீவியஸ்னா எகோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. 5 years எகோ அப்படின்னா எக்ஸ் - 5. இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்டே டேபிள் கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அப்புறமேல் நீ வந்து ஆன்சர் பண்ணும். ஓகே, present age is equal to 2 times of that age. ஸோ present age என்னது எக்ஸ் + 5. யாருக்கு 2 times, அப்போ ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கணும். ஓகே ஓகே, no questions. I'm not going to solve questions. Sorry. Okay, the sum of two numbers is 32. If 3 is subtracted from one number and 2 is added to another number, the product of these number become, find the numbers. Okay, so x plus y is equal to 34. Okay, wow. x minus 3 into y plus 2 is equal to என்ன வரும், y plus 2 is equal to 260. ஓகே, இப்படி பண்ணி நீ சால்வ் பண்ணலாம். இதுல இருந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் கூட நீ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ், அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் மட்டும் சொல்லிக்கிறேன். அப்ஸ்ட்ரீம்ல வந்துட்டு ஓகே, அப்ஸ்ட்ரீம் கொஸ்டின்ல வந்து ஸ்பீட் ஆஃப் த போட். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் த போட் எப்பவுமே வந்துட்டு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் எக்ஸ் + ஏவா இருக்கும். ஓகேவா? வேர் எக்ஸ் இஸ் ஸ்பீட் ஆஃப் த போட். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் த போட் அண்ட் ஏ இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். கிளியரா? ஸோ இங்க பாருங்க, ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் பிளஸ் ஏ வரும். ஓகேவா? பிளஸ் ஏ ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஓகே, கிளியரா? எஸ். ஸோ அதே மாதிரி டவுன்ஸ்ட்ரீம் வந்து ஸ்பீட் வந்து என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் என்ன ஆகும், ஸ்பீட் ஆஃப் த போட் வில் டிக்ரீஸ். ஸோ எக்ஸ் - ஏ. ஓகேவா? எக்ஸ் - ஏ அப்புறமேல எக்ஸ் - ஏ வந்துடும். எக்ஸ் - ஏ அப்படிங்கிறது எக்ஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் த போட் அண்ட் ஏ இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். கிளியரா? டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் அதிகமாகும். ஓகேவா? இப்போ வந்து எது கீழே வந்து எப்பவுமே பைப் கான்செப்ட். எஸ் எஸ், டெஃபினெட்லி. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் பண்ணுறீங்க இல்லையா,
ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்துட்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் பண்ணும்போது இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ரேஷியோஸ் வரும்போது எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஆல்வேஸ் லெஸ். கரெக்டா? எக்ஸ் மைனஸ் என்னதுப்பா? டவுன் ஸ்ட்ரீம் தான் மேம் எக்ஸ் பிளஸ் ஒய். தப்பு டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸ் பிளஸ் ஒய் கிடையாது, டவுன் ஸ்ட்ரீம் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் வரும். ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே, ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுமா? இங்க என்ன? ஓகே ஓகே ஓ ஓ ஓகே ஓகே ஃபைன் எக்ஸ் மைனஸ் ஏ ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே கரெக்ட் தான் சாரி கரெக்ட் எஸ். டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட். எக்ஸ் பிளஸ் ஏ இங்க வந்து ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகும். இங்க டிக்ரீஸ், இங்க வந்து இன்க்ரீஸ். ஓகே கரெக்ட் தான். நான் வந்து வேற ஏதோ யோசிச்சேன். சாரி. எக்ஸ் மைனஸ் ஏ வந்து அப்ஸ்ட்ரீம். எஸ் வெரி குட். அப்ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ, டவுன் ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ் பிளஸ் ஏ. ஏன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து டே சிவசரா ஓகே, எப்பவுமே வந்து டினாமினேட்டர் சின்னதா இருக்கிறதா ஃபர்ஸ்ட் வரும். டினாமினேட்டர் சின்னதா இருக்காது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஆல்வேஸ் குட்டி இஃப் இட் இஸ் கம் இன் டினாமினேட்டர். ஸோ அப்போ எப்பவுமே வந்து அப்ஸ்ட்ரீம் மைனஸ் டவுன் ஸ்ட்ரீம் தான் எப்பவுமே வரும். ஓகேவா? அப்ஸ்ட்ரீம் மைனஸ் டவுன் ஸ்ட்ரீம். கிளியர்? பைப் கொஸ்டின் பாருங்க. பைப் கொஸ்டின்ல ஒன் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் எல்லாமே வந்து 1 ஹவருக்கு மாத்திரணும். ஓகே, 1 ஹவருக்கு மாத்திரணும். ஸோ தட் இஸ் இப்போ வந்து 9 ஹவர்ஸ் எடுக்குது லார்ஜர் பைப், 4 ஹவர்ஸ் எடுக்குது ஸ்மாலர் பைப் அப்படின்னு வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ வந்து ஒரு ஃபுல் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் 9 ஹவர்ஸ் அண்ட் 4 ஹவர்ஸ் ஃபார் த லார்ஜர் பைப். இந்த 2 டைமும் சேர்ந்து ஒரு டேங்க் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது இப்போ வந்து தனியாக லார்ஜர் டயாமீட்டர் இருக்கிற பைப் வந்து எவ்வளோ டைம் எடுக்கும், ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கிறது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எழுதிக்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து லார்ஜர் பைப் வந்து எக்ஸ் ஹவர்ஸ் எடுக்குது. ஓகேவா? லார்ஜர் பைப் வந்து எக்ஸ் ஹவர்ஸ் எடுக்குது டு ஃபில் ஒன் டேங்க். ஓகேவா? ஒரு டேங்க் வந்து ஃபில் பண்றதுக்கு எக்ஸ் ஹவர்ஸ் எடுக்குது. எக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னா 1 ஹவர்ல எவ்வளோ டேங்க் ஃபில் பண்ணுவாங்க? 1 எல்லாமே சேஞ்ச் இன்டு 1. ஓகே, 1 ஹவர்ல எவ்வளோ எடுப்பாங்க? ஸோ அப்படின்னா தட் இஸ் 1/x. 1/x ஆஃப் த டேங்க். அப்படியா? 1/x. ஃபர்ஸ்ட் எல்லாருமே 1 ஹவர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும். எக்ஸ் ஹவர்ஸ்ல ஒரு டேங்க் ஃபுல் பண்றாங்க அப்படின்னா 1 ஹவர்ல எவ்வளவு? கிளியரா? அதே மாதிரி லார்ஜர் பைப், ஸ்மாலர் பைப் வந்துட்டு அதே மாதிரி y ஹவர்ஸ்ல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா y ஹவர்ஸ்ல டு ஃபில் த ஒன் டேங்க் அப்படின்னா டு ஃபில் ஒன் டேங்க் ஃபில் பண்றதுக்கு எக்ஸ் ஹவர்ஸ் எடுக்கிறாங்கன்னா 1 ஹவர்ல எவ்வளவு? தட் இஸ் 1/y. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணணும், 9 into 1/x plus 4 into 1/y is equal to 1. புரியுதா? இந்த மாதிரி you have to create. So suppose in linear equationல வந்துச்சு அப்படின்னா you have to use UV method. ஒண்ணுமே கிடையாது, 1/x க்கு u அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 1/y க்கு v அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. That's it. ஓகேவா? கிளியரா? ட்ரெயின் சம் எல்லாம் போய் ரிவைஸ் பண்ணியிருக்கணும் இப்பவே. என்னங்க நீங்க வந்து இப்போ ட்ரெயின் சம் கேட்குறீங்க? ட்ரெயின் சம் நிறைய ட்ரெயின் சம் இருக்கு. ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து சேம் கான்செப்ட் தான். ப்ளீஸ் ட்ரை டு வாட்ச். முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ பாருங்க. ஓகேவா? ஓகே, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் டைம். ஸோ குவிக்காக ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். குவாட்ராட்டிக் இக்குவேஷன் இது ax square plus bx plus c is equal to 0 அப்படிங்கிற குவாட்ராட்டிக் இக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னா x is equal to minus b plus ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. ட்ரெயின் சம்முக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. ட்ரெயின் சம் சொன்னீங்கன்னா நான் will tell the concept. ஓகேவா? minus b plus or minus b square minus 4ac divided by 2a. b square minus 4ac நம்ம வந்து discriminant d அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ வந்து d is greater than 0, d is equal to 0, d is less than 0. d greater than 0 அப்படின்னா real and distinct roots. ரெண்டு ரியல் ரூட்ஸ் and it will be real and distinct. நீ ஒழுங்கா எழுதணும் real and distinct. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, d is equal to 0, real and equal roots. இங்க வந்து real roots does not exist. Real roots
does not exist. Clear? Real root does not exist. Akka, paper presentation definitely நான் சொல்றேன். Okay, so arithmetic equation ல first இதுதான் வந்து general term a plus d. இது general term, ஓகேவா? So an is equal to என்ன வரும்? an is equal to a plus n minus 1 into d. A plus n minus 1 into d. an is equal to a plus n minus 1 into d. where எத்தனாவது term உனக்கு கண்டுபிடிக்கணும்? ஓகே, எத்தனாவது term உனக்கு கண்டுபிடிக்கணும்? அது வந்து an. ஓகே, a is first term, n is number of terms, d is the common difference. ஓகேவா? a2 minus a1 பண்ணா உனக்கு common difference கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து டைப் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. a train travels 480 km at uniform speed. If the speed had been 8 km per hour less, then it would have taken 3 hours more to cover the same distance. We need to find the speed of the train. Okay, இது நோட் பண்ணியாச்சா? இப்போ 3 terms consecutive 3 terms. அப்போ வந்து இப்போ சப்போஸ் எல்லா கொஸ்டின் எடுத்துக்கோங்க, 3 consecutive terms add பண்ணா எனக்கு இது கிடைக்குது, 3 consecutive terms எனக்கு add பண்ணா இது கிடைக்குது அப்படின்னா you have to take this terms only. ஓகேவா? 4 consecutive terms add பண்ணா எனக்கு இது கிடைக்குது, அப்படி இப்போ consecutive terms add பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு terms தான் நீ எடுக்கணும். a minus d, a plus d. கிளியரா? அப்படி எடுக்கல அப்படின்னா உனக்கு ஆன்சர் வராது. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரெயின் சம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரெயின் டிராவல், ஸோ டோட்டலாக வந்துட்டு டோட்டலா 480 கிலோமீட்டர் வந்து அந்த ட்ரெயின் டிராவல் ஆகுது. புரியுதா? எஸ். எஸ், ஷோர். எங்க a train travels 48 kilometer uniform speedல போகுது. if the speed been 8 kilometer less then it would have take. இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பீட் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த ஸ்பீடை நான் வந்து x கிலோமீட்டர் per hour, இதுதான் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட், இதுதான் வந்துட்டு யூனிஃபார்ம் ஸ்பீட், ஓகேவா? இப்போ வந்துட்டு புது ஸ்பீட் வந்து இப்போ x minus 8. இப்போ x minus 8 கிலோமீட்டர்ல என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க? it will take 3 hours more to cover. 3 hour more to cover. ஸோ இப்போ இங்க பாருங்க டைம் கொடுத்துருக்காங்க, டைம் 3 more, ஓகேவா? லேட் ஆகுற டைம் தான் இது. ஓகே, ஸோ யூஸ்வலா இருக்கிற இந்த ஸ்பீட்ல இருந்து அப்போ வந்து இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் t is equal to distance by speed எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்வல் யூனிஃபார்ம் ஸ்பீட்ல எவ்வளோ இருந்துச்சு? டிஸ்டன்ஸ் இஸ் 480 டிவைடட் பை எக்ஸ் வரும், ஓகேவா? மைனஸ் 480 டிவைடட் பை இது லெஸ்ஸர் ஸ்பீட் தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 8 வரும். அண்ட் திஸ் வில் கிவ்ஸ் யூ 3 hours. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கணும். ஓகே, கிளியர்? ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ தட் இஸ் இது எடுத்து இப்போ வந்து இது வந்து சீக்கிரமா ரீச் ஆயிரும், கரெக்டா? இது வந்து லேட்டா ரீச் ஆகும். எஸ் ஆர் நோ? இது வந்து லேட்டா ரீச் ஆகும். இங்க பாருங்க, this will take more time. ஓகேவா? இது வந்து more time எடுக்கும். ஸோ அப்படின்னா more time எடுக்கிறவங்கள தானே ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ தட் இஸ் 480 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 8 மைனஸ் 480 டிவைடட் பை எக்ஸ் வரும். ஓகே, இதுதான்ப்பா வரும். இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இங்க பாருங்க x minus 8 is small, x minus 8 is smaller than x. ஸோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ஓகேவா? x minus 8 தான் ஃபர்ஸ்ட் வரும், x minus 8 தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா வந்துட்டு இது டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், ஏன்னா ஸ்பீட் லெஸ்ஸா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். இது வந்து சீக்கிரமாவே ரீச் ஆயிரும். ஸோ சீக்கிரமா ரீச் ஆகிறது வந்து செகண்ட். ஓகே, கிளியர்? ஓகே, nth term Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. Okay, n by 2 is equal to last term plus first term. இப்போ last term first term கொடுத்திருந்தீங்கன்னா you can use this. Okay வா? clear-ஆ? Okay, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sum of first natural numbers is n into n plus 1 by 2. sum of n even natural numbers n into n plus 1. sum of n odd natural is n square. ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் இப்போ வந்து லாஸ்ட் டேர்ம்ல இருந்து கேளுங்க அப்படிம்பாங்க இல்லையா? லாஸ்ட்ல இருந்து 10th டேர்ம் என்னது? ஸோ l minus n minus 1 into d.
L minus n minus 1 into D. Okay, so இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Maybe assertion and reasoningல கேட்கலாம். If A, B, C are in an AP, then B is equal to A plus C by 2. Okay, what 2B is equal to A plus C. இது ஒரு known fact. Yes, good morning. Okay, triangles, basic proportionality theorem. இப்போ வந்து ஒரு லைன் DE வந்து parallel to DE is parallel to BC இருக்கு. DE வந்து two distinct points that cut the lines AB and AC அப்படினா. Okay, போதுண்டா, நான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ நான் உனக்கு சொல்லி தரேன். ஓகேவா? So prove that we are given the triangle ABC which a line parallel to BC intersect others two sides AB and AC at D respectively. So இதுதான் the figure. ஓகேவா? So we need to prove that AD by DB is equal to AE by EC. ஓகேவா? So அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? First construction D to M E to N வந்து ரெண்டு perpendicular we have to draw. B to E and D to C வந்து ரெண்டு perpendicular lines join பண்ணணும். ஓகேவா? Let us join BE and CD and then draw a DM perpendicular to AC and EN perpendicular to AB. So first எந்த triangle consider பண்ணோம்? எந்த triangle consider? ADE ADE and BDE இந்த ரெண்டு triangle consider பண்ணிட்டு area அப்படின்னு நம்ம equate பண்ணி area is equal to half BH equate பண்ணிக்கணும். ஓகேவா? half BH equate பண்ணிக்கணும். So that is area of AD is equal to AD into EN. அப்புறமேல area of BD வந்து half into DB into EN. So இந்த equation divided by இந்த equation பண்ணலாமா? half cancel EN cancel AD by DB கிடைக்குமா? So அப்போதான் வந்து நமக்கு அதே மாதிரி okay, so first பாருங்க area of triangle ADE, area of இது வந்து பாத்தீங்கன்னா AD by DB you will get. அதே மாதிரி அந்த சைடு இருக்கிற triangle. Okay, so this side AED யும் அதே மாதிரி CED யும் இந்த ரெண்டு triangle consider பண்ணிட்டு அதே மாதிரி தான் இங்க எழுதி இருக்காங்க. Okay, so அது ரெண்டும் divide பண்ணீங்க அப்படினா இப்போ வந்து we will get area of triangle ADE, area of divided by area of triangle DEC will be equal to AE by EC. Okay, so இந்த ரெண்டு equation you will get. So இந்த ரெண்டு equation நான் வந்து equate பண்ணும். Okay, so area of triangle BDE will be equal to area of triangle DEC. ஏன் பசங்களா? parallel lines அவங்களுக்கு they will have the same base. So same base இருக்கிறவங்களோடது டைம் அப்பா சேம் பேஸ் இருக்கிறவங்களோட ஏரியாஸ் வந்து என்ன ஆகும்? ஈக்குவலா இருக்கும். ஆல்ரெடி நியூமரேட்டர் சேம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE ரெண்டோட நியூமரேட்டர் இஸ் சேம். ஸோ டினாமினேட்டர் இப்போ சேம்னு வந்தாச்சு. ஸோ equation 1 is equal to equation 2. ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ ரிவைஸ் பண்ணுங்க. there is no time to அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிடையாது, நீ படிச்சிருக்கணும். ஓகே, triangles வந்து I can't say a basic thing. okay இதுதான் important, இந்த question important அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியாது. but okay, if a line divides any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third side. This is called converse of BPT. okay, so BPT ஓடது உங்களுக்கு இல்ல. so similarity மூணு criteria பசங்களா, மூணு criterion தான் இருக்கு. AA criterion, SAS criterion, SS criterion. இத வந்து in BPT why are we dividing? To get that ratio da. John Mathis. Okay, John Mathis அந்த ரேஷியோ நமக்கு கிடைக்கணும் இல்லையா? AD by BD is equal to AE by EC. அந்த இது ரேஷியோஸ் வந்து கிடைக்கிறதுக்காக தான் டிவைட் பண்றோம். கிளியரா? ஏரியாஸை டிவைட் பண்றோம். கிளியரா? no you don't have to study. okay, only proof of basic proportion அது தெளிவா உங்களோட சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்களே, ஏன் அது போய் படிச்சீங்க? okay, step deviation method is there da. 0.5 வந்து எப்ப if the intervals is not equal. ஓகேவா? intervals வந்து if the interval is not equal, then you have to add 0.5 and subtract 0.5. okay, yes, clear? if it comes na எழுதிதான் ஆகணும்.
ஓகேவா இங்க பாருங்க இந்த given figure. So இப்போ ஏதாச்சும் corresponding angles of two triangles, ரெண்டு angles corresponding two triangles வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட sides-ஓட ratios will be equal. Sides-ஓட ratios will be equal. So அது கரெக்டா எழுதிக்கோங்க whatever the triangle it is. So triangle corresponding நீ எழுதணும். ABC அப்படின்னா EGF அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா try to கரெக்டா எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகே mostly syllabusல அது கிடையாது. You can check the syllabus. Okay, so SAS பாருங்க side angle side. So இந்த சைடும் இந்த சைடோட ரேஷியோவும் ஈக்குவல், இந்த சைடும் இந்த சைடோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கு. அண்ட் இன்க்ளூடிங் ஆங்கிளும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா we can say by SAS theorem இவங்க ரெண்டு பேருமே similar triangle அப்படிங்கிட்ட. ஓகேவா எஸ். ஸோ அதே மாதிரி தான் SS all the three sides வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா we can say SS theorem by using SS theorem ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து ஈக்குவல். ஓகே ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க, அது கரெக்டாக எழுதுங்க. நான் சொல்கிறேன் அது எல்லாமே. அப்புறமேல் வந்துட்டு ஒன் திங் ஐ ஹாவ் டு டெல் யூ இஸ் தட் வாட் இஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா ஸோ இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக நம்பர் நேம் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக எழுதுங்க. கரெக்டாக எழுதலை அப்படின்னா உனக்கு மார்க் கிடைக்காது. இப்போவே நான் சொல்லிட்டேன் கரஸ்பாண்டிங் சைட்ஸோ வச்சு தான் எழுதணும். ஓகேவா PQவோட கரஸ்பாண்டிங் சைடு எது? PQவோட கரஸ்பாண்டிங் சைடு எது? DEயா. அதே மாதிரி PRோட கரஸ்பாண்டிங் சைடு எது? EFஆ. QRோட கரஸ்பாண்டிங் சைடு எது? DF. அந்த மாதிரி. ஓகே மோஸ்ட்லி இன் மீன் கொஸ்டின் ஒன்லி. மீன் கொஸ்டின்ல மட்டும்தான் இந்த மாதிரி அன்ஈவன் என்ன சொல்ல இன்டர்வல்ஸ் வரும், மற்றபடி நோ ப்ராப்ளம். ஓகே மற்றபடி யூ டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. EQ distance ஃபார்முலா தெரியலையா? EQ distance கான்செப்ட். EQ distance if O is EQ distance from P and Q அப்படின்னா OP square is equal to OQ square. EQ distance. Okay, clear? clear collinear points அப்படின்னா collinear. இப்போ ABC collinear இருக்கணும் அப்படின்னா AB plus BC is equal to AC. கரெக்டா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க midpoint theorem, midpoint formula. midpoint வந்து எப்பவுமே 1:1 ரேஷியோல கட் பண்ணுவாங்க. ஸோ x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. clear? yes. ஸோ இதுதான் வந்து உங்களோட செக்ஷன் ஃபார்முலா. இப்போ பாருங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஒரு லைன் செக்மெண்ட்ல இருக்கிற லைன் செக்மெண்ட் x1 y1 x2 y2 is the line segment formed by these two. ஸோ ஒரு லைன் வந்து கட் ஆகுது அப்படி, இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பசங்களா? they are intersecting at one point. அவங்க வந்து என்ன பண்றாங்க? intersecting at one point. சொல்றேன் intersecting at one point. intersecting at one point அப்படின்னா they are meeting at common point. இவங்க ரெண்டு பேர் இங்க இருக்கிற ஒரு கோஆர்டினேட் அண்ட் இங்க இருக்கிற ஒரு கோஆர்டினேட்ல அவங்க மீட் பண்றாங்க. ஓகே ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா you have to use k:1 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகே k:1 ஃபார்முலா. k:1 where is k:1? k:1 ஃபார்முலா இல்லையா? ஓகே ஸோ செக்ஷன் இது மிட் பாயிண்ட் ஃபார்முலாவா? ஓகே செக்ஷன் ஃபார்முலா. ஓகே இங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த லைன் டிவைட் பண்ணுது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லும்போது இது வந்து நம்ம ரேஷியோஸ் கிடையாது, கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு. சப்போஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்படின்னா x, y is equal to k x2 plus x1 divided by k plus 1, k y2 plus y1 divided by k plus 1, where k is equal to m1 by m2. ஓகேவா இதுதான் யூஸ் பண்ணும் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூசிங் 3 கோஆர்டினேட்ஸ். 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குமா? இங்கிருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ திஸ் வில் பி த பெர்பெண்டிகுலர் லைன் அண்ட் இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இது வந்து என்ன வரும்? ஸோ half BH கண்டுபிடிங்க. half BH வருமா? பேஸ் இஸ் திஸ். இப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஸ் is equal to AB வரும். ஓகேவா ஏரியா வந்து ஹைட் வந்து திஸ். ஸோ ஹைட் வந்து இது கண்டுபிடி. ஆல்ரெடி இங்கே ஒரு C கோஆர்டினேட் இருக்கும். திஸ் வில் பி த மிட் பாயிண்ட்.
ஓகேவா this will be the midpoint perpendicular line இது வந்து என்ன பண்ணும் இதை டிவைட் பண்ணா ஒரு perpendicular line ஓகே ஒரு perpendicular line வந்துட்டு you are drawing from the vertex to another side it will meet என்னடா பசங்களா படிச்சிருக்கீங்களா நீங்க இது வந்து midpoint வரும் so let it be D ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க மிட் பாயிண்ட் டி கண்டுபிடிங்க அப்புறமேல் டிசியோட லென்த் வந்து ஹைட் வந்துடும் ஓகேவா டிசியோட லென்த் வந்து ஹைட் வந்துடும் பேஸ் கிடைச்சா ஹைட் கிடைச்சா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் பிஹெச்சா ஓகே எஸ் ஹவு டு நோ வி யூஸ் டு டிஸ்டன்ஸ் மிட் ஆர் செக்ஷன் ஃபார்முலா இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஓகே மிட் பாயிண்ட் அவனை தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் நீ வந்து யூஸ் பண்ணு செக்ஷன் ஃபார்முலா வந்து எய்தர் தே வில் ஆஸ்க் த ரேஷியோ ஓகே ரேஷியோஸ் கேட்பாங்க இப்போ வந்து 2 லைன் வந்து ஒரு லைன் இருக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த லைனை வந்து டிவைட் பண்ணிடுச்சு எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே அதுக்கு வந்து நீ கே ஃபார்முலா யூஸ் பண்ணும் இப்போ அவங்க ஆல்ரெடி ரேஷியோஸ் கொடுத்துருப்பாங்க ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீ வந்து செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா கிளியரா எஸ் இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஜாமெட்ரிஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ பேரலலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னால் என்ன பண்ணலாம் பேரலலோகிராம் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா ஸோ ஏபிசிடி ஓகே ஏபி வில் பி ஈக்குவல் டு டிசி ஓகே தென் அதே மாதிரி ஏடி வில் பி ஈக்குவல் டு பிசி வரும் diagonals d1 is not equal to d2 diagonals d1 is not equal to d2 ட்ரெப்பீசியம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் பேரலல் அப்படின்னு காட்டினாலே போதும் ஒன் பெயர் ஏபிசிடி ஓகே ஸோ தட் இஸ் ஏபி வில் பி ஈக்குவல் டு டிசின்னு காட்டுங்க அவ்வளோதான் மற்ற இது ரெண்டும் அன்ஈக்குவல்னு காட்டணும் ஓகே அதே மாதிரி ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் all the sides will be equal ABCDA AB is equal to BC is equal to DC is equal to AD and also diagonal D1 is equal to D2 rhombus na என்ன வரும் rhombus வந்துட்டு அதே மாதிரி தான் AB is equal to BC is equal to DC is equal to AD where D1 is not equal to D2 diagonals வந்து ஈக்குவலா இருக்காது ஓகே கிளியர் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா தென் ரெக்டாங்கிள் வந்து ஆப்போசிட் சைட் ஏபிசிடி ஓகே ஏபி வில் பி ஈக்குவல் டு சிடி அதே மாதிரி ஏடி வில் பி ஈக்குவல் டு பிசி அண்ட் டயகனல்ஸ் டி1 இஸ் ஈக்குவல் டு டி2 தட்ஸ் இட் ஓகே 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 எஸ் காட்கோ எஸ் டா எஸ் ஓகே trigonometry இதில் வந்து பார்த்துக்கோங்க sin is equal to opposite side by hypotenuse base is equal to adjacent by hypotenuse tan is equal to opposite by adjacent it is sin by cos cot is 1 by tan theta sec is 1 by cos theta cosec is 1 by sin theta so this is இதுதான் நம்மளோட ரேஷியோ trigonometric ratios டேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் கூட பண்ணலாம் ஓகே ஸோ trigonometric identities பார்க்கலாமா sin square theta plus cos square theta is equal to 1 plus cot square theta is equal to cosec square theta 1 plus tan square theta is equal to sec square theta நல்லா பார்த்துக்கோங்க அப்படியே கண்ணிலே அப்படியே இப்படி வச்சுட்டு அப்படி பண்ணிக்கோங்க ஓகேவா இப்படி எடுத்து கண்ணிலேயே வச்சுக்கோங்க ஓகே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் yes so trigonometry application of trigonometry angle of derivation okay circlesல வந்து பாருங்க circlesல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க radius and the tangent will make an angle of 90 degree that is theorem 1 okay theorem 2 என்ன சொல்றாங்க theorem 2 வந்து ஒரு external pointல இருந்து if I am drawing two tangents it will be equal அது நம்ம எப்படி prove பண்ணுவோம் பசங்களா I have this very like ஒரு இது வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேபி தே வில் ஆஸ்க் டு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க ஓகே ஒரு இன்ட்யூஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இருந்தால் ஓகே என்னன்னா ப்ரூவ் த இதோட ரேஷியோஸ் இருக்கு இல்லையா ஓகே ரேஷியோஸ் கிடையாது பிஏ இஸ் ஈக்குவல் டு பிபியோட ப்ரூஃப் கேட்பாங்க அப்படின்னு ஒரு இது ஓகேவா பிஏ இஸ் ஈக்குவல் டு பிபியோட ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ எப்படி ப்ரூஃப் கண்டுபிடிக்கலாம் ஸோ ட்ரையாங்கிள் இருக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சா ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு இது ஒரு 90 டிகிரி இது ஒரு 90 டிகிரி ஃப்ரம் தியரம் 1 ஓகே ஸோ அப்படின்னா இது வந்து என்னது ஸோ ரேடியஸ் ஆர் இது வந்து ரேடியஸ் ஆர் ஓகேவா இது காமன் சைடா ஓகே ஸோ இங்கே பாருங்க ஆங்கிள் ஓக்யூபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஓஆர்பி தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி
and radius r is equal to OQ is equal to OQ, okay, and OP is equal to OP. Okay va? So by RHS இந்த ரெண்டு triangle equal ன்னு சொல்லலாமா, congruent அப்படின்னு சொல்லலாமா. Okay, so PQ is equal to PR வந்துரும். That's it. Okay, next basic formulas. Areas related to circle pi r square. Area of the circle is pi r square. Perimeter related circumference is 2 pi r. Area of quadrant is pi r square by 4. Area of semicircle is pi r square by t. Perimeter of the circle, semicircle 2 pi r plus d. So perimeter of the sector எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, arc length, இதுதான் arc length. Okay வா? So that is 360 theta divided by 360 into 2 pi r plus 2r. இது ஒரு r, இது ஒரு r plus 2r வரும். So this is perimeter, இல்லாட்டி circumference of the sector. Okay வா? Clear ஆ? Next sector ஓட formula பாருங்க. sector இது எதுமே கிடையாது, just இது மட்டும் படிச்சுக்கோங்க. area of minor sector is equal to theta by 360 into pi r square. அதுவே major sector இருந்துச்சு அப்படின்னா major sector இருந்துச்சுன்னா pi r square minus area of sector. அவ்வளவுதான், minus area of sector. For more than method அது என்ன மெத்தடா? How to find frequency for more than method in medium? புரியலையே. So length of arc வந்து என்ன வரும்? 2 pi r theta இதோ theta by 360 into 2 pi r, that is arc length. ஓகேவா? இது வந்து குட்டி minor arc. major arc இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 2 pi r minus theta by 360 into 2 pi r. clear-ஆ? Yes, divide பண்ணணும். Okay, next வந்துட்டு இந்த angle பார்த்துக்கோங்க. angle made by minute hand in 1 minute is 6 degree. angle made by hour hand in 1 hour is 30 degree. angle made by இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலேட்டி இப்படி வச்சுக்கோங்க. 60 minutes. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்கிறேன், 60 minutes வந்து 360 degree எடுக்குது அப்படின்னா 1 minuteக்கு எவ்வளவு 360 divided by 60, you will get 6 degree. Okay, so அப்படின்னா 12 hours, hour hand ஓடது 12 hour எடுத்து 360 degree complete பண்ணுறாங்க அப்படின்னா 1 hourக்கு எவ்வளோ டிகிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா 360 divided by 12, you will get that is 30 degree. Okay, ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, clear. Okay, so distance இது பாருங்க, நேத்திக்கு நம்ம revolution, number of revolutionக்கு நம்ம வந்து நேத்திக்கு ஒரு question பண்ணோம் இல்லையா? number of revolution is equal to distance by circumference. Number of revolution is equal to distance by circumference. Yes. Okay, more than, less than in statistics. Okay, circles. minor segment எப்படி கண்டுபிடிக்கணும்? area of minor segment is equal to area of sector minus area of triangle. Okay, if it is equilateral triangle இருந்துச்சுன்னா √3/4a square. இல்லாட்டி சாதாரண triangle இருந்துச்சுன்னா half bh. ஓகே, இன்னொரு equation கூட இருக்கு, half into a into b into sin theta. ஓகே, either equation you can use. ஓகேவா? ஸோ மேஜர் செக்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ மைனர் செக்மெண்ட், மேஜர் செக்மெண்டோடது என்ன ஒரு மேஜர் செக்மெண்ட் pi r ஸ்கொயர்லேருந்து ஏரியா ஆஃப் மைனர் segment. Clear. Surface area and volume, surface area. Okay பசங்களா, இப்போ வந்து time is almost 7. ஓகேவா? clear? Yes. அட போடாடே, நீ உனக்கு இந்த காலங்காத்தால வந்துட்டு இத்தனை பேர் வந்து சொல்லிடு, ஹிந்தியில் வந்து அவன் பேசிட்டு இருக்கான், வருது எனக்கு அப்படியே கோவம். ஓகே, ஸோ கியூபோடது வந்து என்னது? கியூபோடது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a square,
volume is a cube. Okay, volume is a cube. Cuboid அப்படினா 2 into LB plus BH into HL and volume is equal to L into B. Okay, yes, no new concept, at least study the formulas and go பசங்களா. Okay, so இது வந்து என்ன வரும், area is equal to 4 pi r square, sphere is equal to 4 by 3 pi r cube. இது வந்து total surface area. Okay, total surface area is pi r square. Next பாருங்க, hemisphere, curved surface area of a hemisphere is 2 pi r square. இங்க வந்து base area வந்து pi r square வரும். So total is 3 pi r square. Volume is 2 by 3 pi r square. Okay, pi r cube you will get, pi r cube, pi r cube. Next பாருங்க, right circular zone. Curved surface area is 2 pi rh. Okay, curved surface area is 2 pi rh. Total surface area என்ன வரும், curved pi rh plus pi r square plus இன்னொரு pi r square. Okay வா? Yes, right circular cylinder ஓட volume என்ன வரும், pi r square h cube. Okay, cubic units. கோணோட CSA வந்து பாருங்க pi rl, where L square is equal to h square plus r square வரும். Okay, next பாருங்க total surface area pi rl plus base area, pi rl plus base area, volume is equal to 1 by 3 pi r square h. Okay, clear. Next வந்து statistics, நீங்க வந்து equations once பார்த்துக்கோங்க. So I will just என்ன சொல்லலாம், okay, step deviation method, இதுதான் வந்து median order formula. Okay, median order formula, இது வந்து lower limit. Okay, lower limit, this is cumulative frequency, இது வந்து total frequency. Okay, total frequency, and this is cumulative frequency, and this is frequency, this is height. Okay, clear. So எப்படி நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்க, n by 2 வந்து you will get something, கரெக்டா? அது வந்து cumulative frequency காலத்துல எங்க வருது அப்படின்னு பார்க்கணும். அது வந்து நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்க வந்து வர இந்த மீடியன் கிளாஸ் தான் இங்க எடுக்கணும். ஓகே, மீடியன் கிளாஸ் frequency வரும், இங்க cumulative frequency வரும். Okay, so n by 2 will be the value will get. Okay, so cumulative frequency வந்து preceding term, முன்னால இருக்கிற frequency நீ எடுக்கணும், and f is the frequency you just selected. ப்ரே பண்ணுங்களா மேம், யாருக்கு வேண்டி நான் ப்ரே பண்ணணும்டா, நீங்க படிச்சா உங்களுக்கு. மோடோட ஈக்குவேஷன் இது. ஓகேவா? so this is empirical formula, 3 median is equal to mode plus 2 mean. okay, clear. next வந்து statisticsல, sorry, probabilityல number of favorable outcomes is equal to, sorry, probability is equal to number of favorable outcomes divided by total number of outcomes. more than sum அப்படின்னு சொல்றீங்களா? okay, okay. how to find the frequency? mostly வந்து என்ன வரும், மோஸ்ட்லி வந்து இந்த cumulative frequency தான் வரும். ஸோ cumulative frequencyலேருந்து எப்படி frequency கண்டுபிடிக்கிறதுன்னு நேற்றுக்கு லாஸ்ட்ல வந்து ஒரு லாஸ்ட்ல வந்து அந்த சம் சால்வ் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் வாட்ச். ஓகே, யூ கேன் கோ அண்ட் வாட்ச். கிளியர்? ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க, அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் சொல்லிட்டு ஐ வில் ஜஸ்ட் வைண்ட் அப். அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் ஆர் அண்ட் ஓகே. அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் 1. ஓகே, அட்மோஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் 1 ஹெட் கிடைக்கணும். ஓகேவா? எனக்கு 1 ஹெட் கிடைச்சாலும் ஓகே, ஹெட் கிடைக்கலாட்டியும் கூட ஓகே. ஓகேவா? மோர் தான். இப்போ வந்து அட்மோஸ்ட் 2 ஹெட்ஸ் எனக்கு வரணும்னா மேக்ஸிமம் வந்து 2 தான் வரணும். அங்கே மேக்ஸிமம் 2 ஹெட்ஸ் ஷுட் பி கம், அண்ட் ஹெட்டே இல்லாட்டி எனக்கு பரவாயில்லை. ஓகேவா? அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் அப்படின்னா 2 or less or nothing. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அட்லீஸ்ட் 2 சொல்றாங்க அப்படின்னா more than 2. ஓகே, more than 2 is fine. 2 more than 2. ஓகேவா? or வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே வரும். இதுல வந்து ஏதாச்சும் ஒன்று வரலாம், நான் வரலாம் இல்லாட்டி நீ வரலாம். அப்போ ரெண்டுமே நீங்க எடுத்துதான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஓர் அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது பசங்களா. நான் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அது மட்டும் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஓகே, பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
குட் திங், காலையிலே உட்காந்து படிக்கிறீங்க, பெரிய விஷயம். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஸோ சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஆன்சர் லாஸ்ட் நீ வந்து ஆன்சர் செக் பண்ணுறியோ, செக் பண்ணவேல ஒரு கிளான்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கியான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் கிடைச்ச உடனே டேக் ஒரு 10 to 15 minutes 10 to 15 minutes to look at the question paper. question paper ஒரு 10 to 15 minutes உட்காந்து நீ ரீட் பண்ணு, கூல் ஆஃப் டைம் அப்படின்னு எடுத்து ரீட் பண்ணிக்கோ. அண்ட் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோ, which is easy. ஈஸியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு நீ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் எனக்கு நல்லாவே தெரியும், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க, சால்வ் தட் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க, ஈஸி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, நான் வந்து ட்ரை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும். ஓகே, ட்ரை பண்ணால் கிடைக்கும். ஒரு மீடியம் லெவல் இருக்கிறவங்களே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணுங்க. அட் லாஸ்ட் ஹார்ட் கொஸ்டின்ஸ் ஒன்லி. ஏன்னா வந்து நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. கான்ஃபிடென்ஸ் ரீட் பண்ண, அப்போ நம்ம ரீட் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு ஒரு ஈஸியாக இருக்குமா, இல்லை ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவாடா? ஓகே, கொஸ்டின்ஸ் ஈஸியாக தாண்டா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க, ஸோ தட் யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ். ஓகே, எனக்கு வந்து ஆன்சர் எல்லாம் கிடைக்குது, ஓகே என்னால் பண்ண முடியும். இட்ஸ் அபவுட் தி மைண்ட் செட். நீ எவ்வளோ படிச்சிருக்க, நீ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் சிலபஸ், யூ கம்ப்ளீட்டட் ஆல் த சிலபஸ், எனக்கு எல்லா கொஸ்டினும் எனக்கு தெரியும். ஆனால் வந்து நீ வந்து உன்னைய டவுட் பண்ணிட்ட, இது வந்து என்னால் வந்து பண்ண வருமா அப்படின்னு டவுட் பண்ணிட்டாலே அவ்வளோதான். இட்ஸ் அபவுட் யுவர் மைண்ட் செட். நீ வந்து நல்லா படிச்சிருக்க பசங்களா, டோன்ட் வரி. ஓகே, நீ வந்து நல்லா படிச்சிருக்க, நீ படிச்சிருக்க, அதை பற்றி நீ வந்து எந்த இதுவும் நீ வந்து டோன்ட் திங்க் அபவுட் இட். ஓகேவா? டோன்ட் திங்க் அபவுட் இட். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ வந்து இட்ஸ் அபவுட் யுவர் மைண்ட் செட். யூ திங்க் தட் யூ கோனா ஸ்பாயில் யுவர் எக்ஸாம், யூ வில் டெஃபினெட்லி ஸ்பாயில். இல்லை நான் சூப்பராக எழுதுவேன் மேம், என்ன வேணா இருக்கட்டும், நான் வந்து எக்ஸாம் சூப்பராக எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போங்க. சிம்பிள் தான், நான் நல்லா எக்ஸாம் எழுதுவேன், நான் படிச்சது தான் வருவேன், நான் பார்த்த கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகே, நான் எழுதுறது தான் ஆன்சர், நான் எழுதுறது எல்லாமே கரெக்ட் ஆன்சர். இந்த மட்டும் ஒரு 5 திங்ஸ் மட்டும் நினச்சிட்டு நீங்கள் போங்க இன்னைக்கு எக்ஸாம். இன்னைக்கு எக்ஸாமில் போங்க, உங்களோட ஆன்சர் வந்து ஈஸியாக இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கிளியரா? ஸோ அப்போ வந்து செக்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. என்னோட பர்சனலான ஒரு இது, நான் வந்து ட்ரை பண்ணது இது. ஓகேவா? இப்போ செக்ஷன் ஏ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக செக்ஷன் ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏயை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதில் வந்து நீ அப்படி இப்படி எழுதினாலும் இட்ஸ் ஓகே. ஓகே கிரண், டெஃபினெட்லி. ஓகே, அப்புறமேல் செக்ஷன் பி, அப்புறமேல் செக்ஷன் டி, அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல யூ ரைட். ஓகே, ஸோ டோன்ட் ஜஸ்ட் ட்ரை டு மிக்ஸ் இட் அப் அண்ட் ரைட். ஓகேவா? ஓகே, அப்புறமேல் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது பசங்களா, பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது பேப்பரில் வந்துட்டு யூ கேன் ட்ரா அ ரஃப் காலம் இஃப் யூ வாண்ட், நோ ப்ராப்ளம். ரஃப் காலம் குட்டியாக வச்சு நீ அதில் எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் கிவன் அப்படின்னு எழுதிக்கோ, வாட் இஸ் டு ஃபைண்ட் அப்படின்னு எழுதிக்கோ, இக்குவேஷன் இருந்தால் இக்குவேஷன், ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டெப்ஸு, ஃபைனல் ஆன்சர். இதுதான் உன்னோட ஃபார்மேட்டாக இருக்கணும். ஸ்டெப்ஸு எழுதாமல் விட்டுறாதீங்க, ஸ்டெப்ஸுக்கு மார்க் இருக்குது. மேபி ஃபைனல் ஆன்சருக்கு வந்து ஒரு ஹாஃப் இல்லாட்டி 1 மார்க் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஸ்டெப்ஸுக்கு வந்து நிறைய மார்க் இருக்கும். உன்னோட லாஸ்ட் ஆன்சர் தப்பானா கூட ஸ்டெப்ஸுக்கு வந்து மார்க் யூ வில் கெட். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் வாட் இஸ் கிவன், செகண்ட் வந்து என்ன ஃபைன் பண்ணணும் நீ எழுதணும், தேர்ட் வந்து இக்குவேஷன் இருந்தால் இக்குவேஷன், நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் எழுதணும், ஃபைனல் ஆன்சர். ஃபிகர் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி, சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ், சர்க்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபிகர் இருக்கும். ஃபிகர் எல்லாம் நல்லா வரையணும். ஓகேவா? யூஸிங் பென்சில் வச்சு, நல்லா பென்சில் வச்சு வரைஞ்சு டைமென்ஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி கிளியராக தெளிவாக எழுதணும். புரியுதா? ஒரு கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, 1 லைன் விட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்க. கொஸ்டின் நம்பர் மறக்காதீங்க. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூ கேன் எய்தர் யூஸ் லாஸ்ட் பேப்பர் ஃபார் ஒர்க் ஷீட், இல்லாட்டி சைடில் வந்து ஒர்க்கிங் காலம் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ பசங்களா, ஒன் திங் ஐ ஹாவ் டு டெல், யூ டிட் அ அமேசிங் ஜாப். ஓகே, யூ கைஸ் ஆர் டூயிங் அ ரியலி கிரேட் ஜாப். ஓகேவா? நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க.
ஓகே, எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான், பி பாசிட்டிவ். உன்னோட எக்ஸாம் முடியறதுக்கு வரைக்கும் நீ எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில வர, இப்போ இங்க பாருங்க, போய் வந்து இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது, டிஸ்கஷன்ஸ். ஓகேவா, நோ டிஸ்கஷன்ஸ். நீ வந்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ அதை படிச்சியா இதை படிச்சியா அப்படின்னலாம் கேட்பாங்க. உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் அதில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஐ ஒன்ட் என்ன சொல்லலாம்னா என்கரேஜ் பண்ண மாட்டேன் அதுக்கு. ஐ டோன்ட் என்கரேஜ் டு டிஸ்கஸ் பிஃபோர் எக்ஸாம் அண்ட் ஆஃப்டர் எக்ஸாம் ஆல்சோ. ஐயோ என்ன, ஓகே தேங்க்யூ மேம். இருங்க இருங்க இருங்க, நான் சொல்கிறேன், நான் உங்ககிட்ட வரேன். கோலாறு டா, ஐயோ. ஓகே ஓகேவா, கிளியரா? ஸோ இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட். யூ ஹாவ் டு பி வெரி பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே, வாட் எவர் த கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து கொஸ்டின் நான் படித்த கொஸ்டின் தான் வரும், நான் படித்த கொஸ்டின் தான் வந்துச்சு, நான் படித்தது தான், நான் எழுதுனது தான் ஆன்சர். கொஸ்டின் பேப்பர் இஸ் ஈஸி ஃபார் மீ. ஐ வில் கெட் வாட் எவர் த மார்க்ஸ், என்னோட ரிக்வயர்ட் மார்க்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட்டில் போங்க. எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வந்து வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சது, அதாவது பேப்பர் எல்லாமே எழுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் செக் பண்ணுங்க, கொஸ்டின் நம்பர் எல்லாமே, எல்லா ஆன்சரும் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, சாரி, எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணணும், எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகே, எம்சிக்யூ ரொம்ப டைம், எம்சிக்யூ டைம் எடுக்க தான் செய்யும். ஓகேவா? ஆனால் வந்து நீ வந்து ஒரு கொஸ்டினில் வந்து நீ மோர் தேன் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? அப்படியே விட்டுருங்க. கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் கம் பேக். இஃப் இட் டேக்கிங், இப்போ ஒரு கொஸ்டின் இஸ் டேக்கிங் லாங்கர் ஹவர்ஸ் இல்லை, லாங்கர் டைம் எடுக்குது அப்படின்னா விட்டுருங்க, அது வந்து அங்கேயே வச்சிருங்க. ஓகேவா? அப்புறமேல் நீ உனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அப்படியே போய் எழுதிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்ல ஃபார்முலாஸ் எழுதலாமா? ஆன்சர்ல ஃபார்முலாஸ் எழுதணும். ஓகேவா? நீ காலம்ல நீ அதெல்லாம் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, ஐ டோன்ட் கெட், டோன்ட் ஸ்கிப். அதான் நான் சொல்றேன். இது என்ன தெரியுமா, நீங்க வந்து ஒரு கொஸ்டின்ல வச்சிருப்பீங்க, அந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் டேக்கிங் மோர், உனக்கே தோணும் ஐயோ இது அதிகமா டைம் எடுக்குதே. அப்ப அந்த டைம் உனக்கு தோணும் போது நீ அப்படியே கட் பண்ணிட்டு அப்புறமேல அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். ஓகே, எஸ், கிளியரா? அடிஷ்னல் ஷீட்ல ஒர்க் அவுட் பண்ணலாமா? அடிஷ்னல் ஷீட்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா, ஏன்னா வந்து நான் படிக்கும் போதெல்லாம் அவங்க வந்து தே வில் யூஸ் டு டெல் மீ டு டூ த ஒர்க்கிங் காலம் வரைஞ்சி ஒர்க்கிங் காலத்தில் எழுத சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ உனக்கு லாஸ்ட் பேஜில் கூட நீ பண்ணலாம், இட்ஸ் நாட் ஈவன் அ ப்ராப்ளம். ஓகே, ஒர்க்கிங் காலம் அது ஏன் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே 2 into 3, ஓகேவா, நீங்கள் வந்து 4 போட்டீங்க இங்கே. ஓகே, ஆனால் 6க்கு பதிலாக 4 போட்டீங்க. இப்போ வந்து உங்களோட பேப்பர் கரெக்ட் பண்ணுறவங்க அங்கேயே வந்து ஓ இங்கே தான் அவன் மிஸ்டேக் பண்ணியிருக்கான், இங்கே மட்டும்தான் அவன் மிஸ்டேக் பண்ணியிருக்கான் போல, ஸோ அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கிளாரிஃபிகேஷன் தே வில் கெட். ஓகேவா? அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், வாட் எவர் த கேல்குலேஷன்ஸ் யூ மேக் இன் த கொஸ்டின், டூ இட் அலாங் இன் த ஒர்க்கிங் காலம், டூ இட் அலாங் வித் த ஒர்க்கிங் காலம். ஓகேவா? இப்போ சப்போஸ் நீ வந்து இங்கே கரெக்டாக 365 இங்கே கரெக்டாக ஆன்சர் எழுதியிருப்ப. ஓகே, ஒர்க்கிங் காலத்தில் 365 கரெக்டாக ஆன்சர் எழுதியிருப்பேன், ஆனால் எடுத்து எழுதும்போது 364 அப்படின்னு எழுதிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ வந்து டெஸ்ட் கரெக்ட் பண்ணுறவங்க ஓகே இங்கே கரெக்டாக பண்ணியிருக்கான், எடுத்து எழுதுன தப்பா, ஓகே பரவாயில்ல, there is a chance. ஓகே, எஸ். ஸோ அப்புறமேல் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதிட்டீங்க, அது தப்பாயிருச்சு, கிறுக்கக்கூடாது, அப்படியே புரியுதா? கிறுக்கக்கூடாது. எழுதிட்டீங்களா ஆன்சர் a plus b into a minus b, தப்பாயிருச்சா? only one strike, புரியுதா? போட்டு கிறுக்கக்கூடாது, இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்ட்ரைக். கிளியர்? எஸ். வாட் இஸ் த டவுட்? ஃபர்ஸ்ட் பேஜ் இல்லை ரஃப் நோட் அண்ட் ஸ்ட்ரைக் for 1 marks. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜில் ரஃப் நோட் அண்ட் ஸ்ட்ரைக் for 1 marks அப்படின்னா எனக்கு புரியல சிவசரன். ஓகே மேம், கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி வந்து உங்களுக்கு அது அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்ச மாதிரி, ஆனால் வந்து உங்களோட சிலபஸில் அது கிடையாது. ஓகே, சிலபஸில் அது இல்லை. ஓகே, கிளியர்டா பசங்களா? ஓகே, நல்லா எழுதிட்டு வாங்க, நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஓகே, ஐ வில் ப்ரே ஃபார் யூ. ஸோ கம் பேக் அண்ட் டெல் ஹவ் வாஸ் யுவர் எக்ஸாம். ஓகே, ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இஃப் யூ காட் த கொஸ்டின் பேப்பர் ஆல்சோ சென்ட் இட் டு மீ. ஓகேவா? ஸோ எல்லாம் நல்லபடியாக வரும், நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். யூ கைஸ் டிட் அமேசிங் ஜாப். ஓகே, ஸோ பி அ பாசிட்டிவ் திங்கர், பாசிட்டிவாக இருங்க. ஓகே, ஸோ நல்லா போய் எழுதுங்க பசங்களா. ஓகே, ஸோ ரெடியா?
எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியா? சேட்ல கொஞ்சம் ஃபயர் போட்டு மேம் நான் இன்னைக்கு சூப்பரா எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்ல ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். ஓகே, யூ கேன் சென்ட் இட் டு இன் மை இன்ஸ்டாகிராம். ஓகே, should I strike the first 2 pages? No, you don't have to. அந்த புக்லெட் மாதிரி தானே இருக்கும். அப்படி அதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. என்ன உங்களுக்கு எது இருக்குதோ அதெல்லாம் ஸ்ட்ரைக். டோன்ட் ஸ்ட்ரைக் எனிதிங். ஓகே, லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஓகே, நான் வந்து நல்லா எக்ஸாம் எழுதுவேன் மேம். இது வந்து என்னோட ஒரு இது டுடேஸ் எக்ஸாம் gonna be my exam and I'm gonna do it very good அப்படின்னு இருக்கிறவங்க சாட்ல ஃபயரை போடுங்க பாப்போம். நான் இன்னைக்கு எக்ஸாம் சூப்பரா எழுத போறேன் அப்படின்னு இருக்கவங்க சாட்ல ஃபயரை போடுங்க பாப்போம். ஓகே, ஆஃப்டர் திஸ் செஷன் மேம் இன்னைக்கு எக்ஸாம் நான் சூப்பரா எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஃபயரை போடுங்க கமெண்ட் செஷன்ல. ஓகேவா? எஸ் பசங்களா, சூப்பரா எழுதுவீங்கடா, நீங்க எல்லாருமே சூப்பரா எழுதுவீங்க. ஓகே, ஐ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ். எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் ஏன்னா உனக்கு இல்ல. ஓகே, எஸ் வி வில் பி கான்ஃபிடென்ட். வெரி குட் பத்மா, கனி, ஹேமலதா, சஞ்சய், சிவசரன், வெரி குட். யூ கைஸ் ஆர் டூயிங் அமேசிங். ஓகே, சூப்பரா பண்றீங்க நீங்க எல்லாருமே. ஓகேவா? எஸ், வி ஆல் gonna rock it. சூப்பர். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க்ஸ் gonna pay off. ஓகே, மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். ஓகே, எஸ், கிளியர். ஸோ நம்ம செஷன் எண்ட் பண்ணிடலாமா? ஸோ திஸ் இஸ் அவர் லாஸ்ட் செஷன். இதுதான் நம்மளோட லாஸ்ட் செஷன் வித் யூ கைஸ். ஓகே, உங்க கூட என்னோட லாஸ்ட் செஷன் இது. ஸோ எஸ் பசங்களா, ஐம் கோனா மிஸ் யூ ஆல். யூ ஆர் அ வெரி கிரேட் பேட்ச். ஓகே, நீங்கள் ஒரு செம்ம பேட்ச். நீங்கள் அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக் பேட்ச் அண்ட் வெரி பர்சனலி கனெக்டட் பேட்ச் நீங்கள் எல்லாருமே. ஓகே, எவ்ரிபடியாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இருந்த நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் who watched my life from the first of academic year to the end. ஓகே, அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. I didn't expect that also. They to them to stay. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி, நீங்கள் ஒரு சூப்பர் பேட்ச் நீங்கள். ஓகே, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் செம்மையாக பண்ணுறீங்கடா. ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஆல் த வெரி பெஸ்ட். நான் நல்லா ப்ரே பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, ஐ வில் ப்ரே யூ ஃப்ரம் மை ஹார்ட். ஓகே, என் பசங்க நல்லா எழுதணும், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கணும் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணுறேன். ஸோ நல்லா எழுதிட்டு வாங்க. இட்ஸ் கோனா பி யோர் பெஸ்ட் எக்ஸாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. And I will see you on the next session. This is your Srishma ma'am leaving. Bye and take care.